ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஷாலு சேனல். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்தாச்சு. கைக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக் நெக்குக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு எல்லா டிசைனும் அதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம கஸ்டமர் அதுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங்கும் ரோப்பும் வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம லைனிங்கும் கிளாத்தும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டிசைனு கரெக்டாக வர அளவுக்கு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவாக இருக்க மாதிரி வச்சுட்டு 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கையோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட அளவையே வச்சு கையளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சைடில் தையலுக்காக கொஞ்சம் விட்டு மார்க் பண்ண அளவை கட் பண்ணிக்கலாம். சுற்றளவு மார்க் பண்ண இடத்துல நாச் போட்டுக்கோங்க. அதே போல் சென்டர்லேயும் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட்டோட அளவை ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அது ஃப்ரண்ட் பீஸுன்னு தெரியறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த மார்க் இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் சைடு வச்சு தையல் போட கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் நெக்கை எடுத்துக்கலாம். அந்த ஒர்க் டிசைன் கரெக்டாக வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்டராக மடித்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அதோட லென்த்தை டேப் வச்சு அளந்துக்கோங்க. 15 வருது. நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுட்டு 15 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றளவு எவ்வளோன்னு டேப் வச்சு அளந்துக்கோங்க. 11 இன்ச் வருது. அந்த அளவுக்கு சைடில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போது நெக்கோட அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நெக்கு ரொம்ப அகலமாக வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படுறது 2.5 இன்ச்சு. இதில் 3 இன்ச் இருக்குது. அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரதை டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கிராஸாக எதுக்கு மார்க் போட்டேன்னு ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ ஆமுல் அளவுக்காக பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. 11 இன்ச் வருது. ஆமுல் அளவு நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கு வளைவு கொடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு கிளாத் பத்தலை, அதுக்கு ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவு மாறாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்கோட அளவையும் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஆரி ஒர்க் டிசைன் வர இடத்துல வச்சு நெக்கோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கை கிட்டேருந்து கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த சென்டர் டாட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லென்த்தையும் டாட்டோட லென்த்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லேருந்து எந்த அளவு வருதுன்னு கரெக்டாக அந்த டாட் அளவு பிடிச்சி சென்டர் அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. அதே போல் கீழேயும் டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இப்போ நம்ம அந்த டாட்காக கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சு சைட் டாட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி அளவு எவ்வளோ இருக்குதுன்னு அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் இருக்குது. நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணணும். அந்த சைடு ஜாயிண்ட்டையும் மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸாக வளைவு கொடுத்துக்கோங்க.
கரெக்டாக அந்த வளைவு கொடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் நெக்கு கட் பண்ணலை. நம்ம லைனிங் கிளாத் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி திருப்பி எடுத்தோம்னா கரெக்டாக வரும். நம்ம நெக்கோட அளவு கட் பண்ணிட்டோன்னா நம்ம தைக்கும்போது அளவு மாறிடும். இப்போ லைனிங் கிளாத் வச்சு ஸ்லீவோட அளவை லைனிங் மேலே வச்சு லைனிங் பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். பேக்கோட அளவையும் அதே போல் லைனிங் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அளவு கட் பண்ணிக்கலாம். நாம் இந்த கிளாத்லேயே பட்டியோட அளவையும் ஃப்ரண்ட் பட்டிக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.